अस्सलामु अलैकुम फ्रेंड्स. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஆலு பராட்டா பண்ணுவது எப்படி. ஸோ இந்த ஆலு பராட்டா வித் தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ஈஸியாக பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனோடனே அதில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் எண்ணெய் சூடான பிறகு அடுத்து வந்து சின்ன சின்னதாக 2 பெரிய வெங்காயம் நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன். அது இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்க பிறகு நான் 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் தனியா தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டேபிள்ஸ்பூன் உப்பு தேவையான அளவு. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோன்னே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. அடுத்து நான் இங்கே வந்து வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோஸ் இங்கே வச்சுருக்கேன். அது நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். பச்சை வாசனை போன பிறகு இங்கே நான் வந்து 5 பொட்டேட்டோஸ் வந்து நான் இங்கே வந்து நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். இந்த பொட்டேட்டோஸை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து ரொம்ப நல்லா ரெடி ஆச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது. இது கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு தான் சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ண முடியும். வாங்க அதுக்குள்ளேயே நம்ம வந்து தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து தக்காளி குருமா எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு மிக்ஸி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி வச்சுட்டோன்னே ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் தேங்காய் ஆட் பண்ணணும். தேங்காய் நான் வந்து திருவி வச்சுருக்கேன். அதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண பிறகு 5 முந்திரி நான் எடுத்திருக்கேன். அதெல்லாம் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அடுத்து பெருஞ்சீரகம் வந்து நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து நான் இங்கே வந்து 2 பச்சை மிளகாய் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் நார்மல் ஸ்பைஸ்க்காக நான் வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையாவே எடுத்துருக்கலாம். அடுத்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி குருமா செய்கிறதுக்கு ஒரு தனி பேன் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் ஆனோடனே இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் அடுத்து எங்கள் வீட்டில் வந்து குட்டி ஏலக்காய் தான் இருக்குது, சின்ன ஏலக்காய் தான் இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் பெருசாக இருந்தால் நீங்கள் வந்து 2 எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே நான் வந்து பிரிஞ்சி இலை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பெருஞ்சீரகம் வந்து 1 டேபிள்ஸ்பூன். இப்போ பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சிருந்தானே இங்கே நான் 7 பல் பூண்டு வந்து நல்லா நான் வந்து சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் இங்கே வந்து 2 பெரிய வெங்காயம் நான் இங்கே வச்சிருக்கேன். சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. இதில் போட்டுட்டு அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கருவேப்பிலையை ஆட் பண்ணணும். பண்ணிவிட்டு அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், தனியா தூள் 3/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இங்கே 2 தக்காளி வந்து நான் நீட்டமாக நான் வெட்டி வச்சிருக்கேன். அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டோன்னே இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி ரொம்ப சீக்கிரமாக வதங்கி வரணும்னா அதுக்கு நீங்கள் வந்து இப்போவே இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. இதுமாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆன பிறகு
கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நல்லா கொதிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்சரை இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். சேர்த்துட்டோன்னே இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு போட்டுக்கலாம். எனக்கு வந்து உப்பு பத்தலை, ஸோ நான் இதில் வந்து உப்பு போட்டுக்கிறேன். இப்போது நம்ம வந்து ஒரு கொதி விட்டுக்கணும். கொதி விட்டுட்டோன்னே நம்ம தக்காளி குருமா ரெடின்னு எடுத்தேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் இப்போ நான் வந்து 5 cups ஆஃப் கோதுமை நான் வந்து ஆட் பண்ணுறேன். கோதுமை மாவு போட்டுட்டோன்னே அடுத்து நான் வந்து 1 tablespoon ஆஃப் உப்பு எடுத்துருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுட்டோன்னே இதேமாதிரி நல்லா கையாடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டோன்னே அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வெந்நீர் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா சப்பாத்தி சுடும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு பிணைற வரை நீங்கள் நல்லா பிணைச்சிக்கோங்க. மாவு பக்கத்துக்கு போகலாம். இப்போ இந்த மாவை இதுமாதிரி நல்லா உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. வாங்க மாவை சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். இதுமாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங் நல்லா பால் வரை ஊட்டி வச்சுக்கோங்க. இது மாதிரி லைட்டாக ஸ்டஃபிங்கை உள்ள வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மடக்கி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இது மாதிரி நல்லா அது மேலேயே தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி பேனை ஆன் பண்ணிட்டு அதில் வந்து நெய் இல்லைன்னா எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணாமல் உடனே அந்த மாவு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ திருப்பியாச்சு. திருப்பிட்டு பின் பக்கத்தில் வந்து நீங்கள் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா இதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இதோ நம்ம ஆலு பரோட்டா வித் தக்காளி குருமா ரெடி ஆச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஹாஃபிராஸ் அரசுவை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.